ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஏரியாவை நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தமாம் அல் கோபார் கோர்னஸ், அதாவது கடல் இருக்கக்கூடிய ஏரியா வந்து இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க மன சந்தோஷத்துக்காக. அதே போல் காற்று வாங்குறதுக்கு குளுமையாக இருக்குல்ல, அதனால் காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வேண்டி வந்துட்ட மாதிரி இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் எனக்கும் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதாவது வேலையை முடிச்சுட்டு எப்பயுமே இந்த ரோட்டில் பின்னால் தெரிய சாலை தெரியும் தானே, ரோட்டில் தான் நான் எப்பயுமே வீட்டுக்கு போவேன். ஆனால் ஒரு 5 நிமிஷம் இறங்கி பார்ப்போமே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் பார்க்க கிடைக்கிறதில்ல, அப்படியே கிளம்பிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சவுதி வாழ்க்கை வந்து ஒரு 18 வருஷம். இந்த 18 வருஷத்துலேயும் சவுதியில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். நான் ஆசைப்படுற இடம் எல்லாத்துக்கும் போயிருக்கிறேன். என்னுடைய கால் படாத இடம் ஒன்று இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சவுதியில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். ஆனால் ரொம்ப நாள் எனக்கு இந்த ஆசை, இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி. இந்த 18 வருஷத்துலேயும் இன்றைக்கி தான் எனக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே போல் மனசு சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கடைசி நேரமோ என்னமோ தெரியலை, ஜஸ்ட்டு நான் இருக்கிற இடத்துக்கும் இதுக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் தான். இந்த 5 கிலோமீட்டருக்கு எனக்கு விரையிலாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிருக்கு பாருங்கள். அப்போ ஏதோ நம்ம யோசிக்க வேண்டிய கட்டம் தானே, கடைசி நேரமோ என்னமோ தெரியலைன்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்லை, இதோட சேர்த்து இந்த வீடியோட சேர்த்து இதை ஃபுல்லாக வீடியோ பண்ணி உங்களோட பார்வைக்கு இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, இந்த இடத்த எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நேரத்தில் இந்த இடமெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த இடமெல்லாம் வந்துட்டு ஃபுல் ஃபேமஸ் ஆகி சாலைகள்லாம் நல்லா அமைத்து நல்லா கொடுத்துருக்கிறாங்க. மக்களும் வந்து பார்க்குறதுக்கும் ஒரு இடம் அழகாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய ஆசையும் நீண்ட நாளைக்கு அப்புறம் நிறைவேறியிருக்குது. ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வராமல் இருந்துக்கிறேன். அந்த 18 வருஷம் எல்லா இடமும் போயிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு வரலை பாருங்கள். இன்றைக்கி வந்திருக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் ஆண்டவன் நாடணும் விலை இல்லை, அப்படித்தானே. ஆனால் உண்மையிலே கடல் என்பது ஆண்டவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துட்டு உண்மையாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்களும் ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள், இந்த இடத்துக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதோட இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோட சேர்த்து இந்த வீடியோ ஒளிப்பதிவை நான் முழுமையாக எடுத்து உங்களுக்காக கொடுக்கின்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். அதே போல் என்னுடைய சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி நண்பர்களே.